ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்னைக்கு செய்யப்படுற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ருசி அதிகமாக இருக்கும் எல்லா மீன் குழம்பை விட. இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா அரைச்சி செய்ய போகிறோங்க. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 10 இல்லைன்னா 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, தோல் எடுத்துட்டு. சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், பூண்டோட கலர். இப்போது பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கு சைஸ், நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ஓரளவுக்கு சைஸில் கட் பண்ணி ஒரு 2 இல்லைன்னா 3 வெங்காயம் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. அதை இது கூடவே சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறணும் பாருங்கள், எந்த அளவுக்கு வதங்கணும். இது போதுமானதுங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் சில்லி பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெறும் சில்லி பவுட்ருங்க. ஒரு 3 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா தனியாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. டீஸ்பூன் வீதம் சொல்லியிருக்கேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருக ஆரம்பிக்கும், அதனால் கருகாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா அந்த மசாலாவோட இது வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு முறை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம அரைச்சிக்கலாம், ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க இது. இப்போ இந்த மீன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாவும் அரைச்சாச்சு. இப்போது ஒரு மண் சட்டி வச்சுக்கலாங்க. மண் சட்டி வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கிறதுல வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துடலாம். பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது இந்த மீன் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துடலாங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒன்றும் பாதியமாக தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க, அரைச்சி செய்கிறத விட. அதனால் அந்த டைம்லேயே தோல் எடுத்துகிட்டு பூண்டெல்லாம் தட்டி இது கூட சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிச்சு பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை இது கூடவே சேர்த்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறது தான் இது. சேர்த்துட்டு அந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கடாயிலேயே. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி இதுலேயே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடணுங்க. நம்ம அந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதனால் பாருங்கள், ஆயில் விடுற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் உப்பு, ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற விழுதோட தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை இதில் ஊற்றிடலாங்க. இப்போ புளி கரைச்சி வச்சுக்கிறது, ஒரு 50 கிராம் புளி ஊற வச்சு கரைச்சதை இது கூடவே சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு திக்னஸாகவும் இருக்கும் இந்த குழம்புங்க. இப்போது முழு பச்சை மிளகா ஒரு 2 அப்படியே சேர்த்துடலாம். நடுவில் கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் காரம் பரவாதுங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க, நல்லா ஆயில் பிரியிற அளவுக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழம்பு நல்ல ஒரு திக்னஸோடு இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாங்க. ஒவ்வொரு மீனாக இதில் சேர்த்துடலாம். நான் சங்கரா மீன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேண்டுமானாலும் சேர்த்துக்கோங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். மீன் சேர்த்துட்டு ஒரு கொதி நல்லா வரணுங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் சட்டின்றதுனால அவ்வளோ சீக்கிரம் அந்த இது அடங்காது கொதி. இப்போது கொத்தமல்லி, பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி பரிமாற வேண்டியதாங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே மணமாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு வாசனை வருது. இத்தனையும் இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசைகள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி